காயினே, உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே? உனக்கு நேராய் வர்ற கேள்விக்கு நீ பதில் சொல்லி வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள். பிரைஸ் தி லார்ட். அபிரகாமே, உன் மனைவி சாராள் எங்கே? சகோதரா, கணவனே, மனைவியை துன்பப்படுத்துற கணவனே, மனைவியை நேசிக்காத கணவனே, கர்த்தருடைய கேள்வி உனக்கு நேராய் வந்திருக்கிறது. இன்றைக்காகிலும் மனம் திரும்பு. இன்று முதல் குடும்ப வாழ்க்கையை சீராய் சிறப்பாய் நடத்தும்படி கர்த்தரிடத்திலே கிருபையை கேட்டு பெற்றுக்கொள். குற்றங்களை அறிக்கையிடு. மனைவியை குற்றம் சொல்லி சொல்லி வாழ்க்கை கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்று உன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு கர்த்தருடைய பாதத்தை முத்தம் செய்தால் கர்த்தர் உன் நிமித்தம் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. மற்ற 9 பேர் எங்கே? இங்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க? இயேசு சுகம் தந்தார், அதனால இனி எந்த தீமை வந்துடக்கூடாது, அதனால சபைக்கு போகணும்னு சொல்றீங்களா? ஆனா நீங்க ஞான ஸ்நானம் பெறல, அபிஷேகத்துக்குள்ள வரல, கர்த்தருடைய வழிகள்ல முன்னேறல. நீங்க கண்டிப்பா அதை செய்யணும். தேவனை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கைக்காக உங்களை ஒப்புக்கொடுங்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்ற வார்த்தை வந்த பொழுது உன் உள்ளத்துக்குள்ளேயே அந்த வார்த்தை வந்து விட்டதா? உனக்காகத்தான் கர்த்தர் பேசினார், உனக்காகத்தான் கர்த்தர் பேசினார். இந்த பகல் வேளையிலே கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து, அப்பா, உலகத்தில் வேலை செய்து பிழைச்சது போதும் அப்பா, இனி உங்க வேலை செய்யும்படி நான் வருகிறேன் என்று சொல்லி நீ கடந்து வா. கர்த்தர் உன்னை அழைக்கும் பொழுது அந்த அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நிச்சயம் உன்னை பயன்படுத்த போகிறார். உன்னை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து விட்டுதான் இன்றைக்கு கூப்பிடுகிறார். உலக மனுஷன் கையில கை நீட்டி சம்பளம் வாங்கின நாட்கள் போதும். இனி பரலோகத்தின் தகப்பனிடத்திலிருந்து சம்பளம் வாங்குற நாட்களுக்காக நீ கடந்து வா. அது மேன்மையான சேவை. உலகத்தில் எந்த வேலை செய்தாலும் யாரோ ஒருவன்ட்ட கை நீட்டி தானே நாம பணம் வாங்கணும். ஆனா கர்த்தருடைய வேலையை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு படி அளக்கிறார், எஜமானன் படி அளக்கிறார். என்ன பெரிய மகத்துவம், என்ன பெரிய மேன்மை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வேலையை செய்ய வாருங்கள், கர்த்தருடைய வேலையை செய்ய வாருங்கள். யாருடைய உள்ளத்தில் இந்த சத்தம் தொனிக்கிறதோ உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் அருமை பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த பகல் வேளை நீர் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தேடிக் கொண்டிருக்கிற தெய்வம் நீர். ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று தேடுகிறீர். ஜெபத்திற்காய், ஆராதனைக்காய், உம்முடைய சமூகத்தின் ஐக்கியத்துக்காக எங்களை தேடிக் கொண்டிருக்கிறீர். அந்த பாக்கியத்தை நாங்கள் என்றென்றைக்கும் பெற்று வாழ எங்களுக்கு கிருபை தார். உன் சகோதரன் எங்கே என்று காயினோடு கேட்டது போல எங்களோடும் நீர் கேட்கிறீரப்பா. நாங்கள் பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக சகோதரங்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கவும், அவர்களோடு நல்ல சாட்சியும் நல்ல உறவும் நேர்த்தியாய் வைத்துக்கொண்டு நல்ல சாட்சியை வெளியே வெளிப்படுத்தவும் கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். எங்கள் மூலம் அநேக சகோதரர்கள் ஆதாயமாக வேண்டும் தகப்பனே. உன் மனைவி எங்கே என்று ஆபிரகாமிடத்திலே கேட்டு ஆசீர்வதித்தீரே, அதுபோல கணவர்கள் மூலம் மனைவிகளை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா, கணவர்களாகிய நாங்கள் எல்லாம் அதற்குரிய பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக சிறப்பாய் செயல்பட, சாட்சியாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மனைவிமாரும் புருஷர்களோடு ஒன்றுபட்டு நின்று நல்ல ஒரு சாட்சியை வெளிப்படுத்த, அன்பும் ஐக்கியமும் ஒரு மனம் நிறைந்த ஒரு அழகிய குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பங்களும் திகழ, வெளியே இருந்து பார்க்கிறவர்கள் எங்களுடைய நல்ல சாட்சியை கேட்டு உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. மற்ற 9 பேர் எங்கே என்று தேடினது போல நன்மை பெற்றுவிட்டோம், கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் வாழ்வு வாழாதபடி தங்கள் மனம் போல வாழுகிற மக்களை தேடுகிறீரே கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்து ஞானஸ்நானத்திற்கென்று ஆயத்தமாகி அந்த சத்தியங்கள் ஒவ்வொன்றின் வழியிலும் நடந்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக அப்பா. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று கேட்டீரே. இன்றைக்கு கர்த்தாவே, எங்கள் சபையிலிருந்து அநேகரை எழுப்பும் ஆண்டவரே. அயல் நாடுகளிலே மிஷனரிகளாய் போகத்தக்கவர்கள் இந்த சபையிலிருந்து எழும்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். வட இந்தியாவின் பல பகுதிகளுக்கு செல்லுகிறவர்கள், தீவுகளுக்கு, மாநிலங்களுக்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு செல்லுகிற அநேக ஊழியர்கள் இந்த சபையிலிருந்து எழும்பும்படியாக ஜெபிக்கின்றோம். தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கு, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு, கிராமங்கள், பட்டணங்களில் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று அநேகரை இந்த சபையிலிருந்து பிரித்தெடுத்து பவுலை அனுப்பினது போல், பர்னபாவை அனுப்பினது போல் கர்த்தர் இந்த சபையிலிருந்து அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்று 2 எழும்பினார்கள், ஆனால் தொடர்ந்து அநேகர் எழும்ப வேண்டும் என்று தேவனுடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
மாத்திரமல்ல, திறப்பில் நின்று ஜெபிப்பதற்காக எழுந்து நின்ற உமது பிள்ளைகளை மெய்யாகவே ஜெப கிருபைகளினால் நிரப்பி முத்திரை போட்டு பலப்படுத்தி கரங்களில் ஏந்தி அந்த ஜெப ஊழியத்தில் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். சபையில் நடக்கிற ஜெபங்களிலே உயிர்மீட்சி உண்டாகட்டும், வளர்ச்சி உண்டாகட்டும், மாபெரும் கிரியைகள் உண்டாகட்டும். தேவ கரத்தில் தாழ்மையோடு கூட ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.